ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 முக்கியமான பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறது. வாக்கு செலுத்துறது நம்ம ஜனநாயக கடமை. ஆனால் 5 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு கிராமத்திற்காக ஒரு வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. அந்த வாக்குச்சாவடி எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வன கிராமம் தான். இங்கே வாக்காளர்களே 5 பேர் தான் இருக்காங்க. இங்கே முதல் முறையாக ஒரு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆண்டிப்பட்டியிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெள்ளிமலை வாக்குச்சாவடிக்கு 6 பேர் கொண்ட தேர்தல் குழுவினர் போயிருக்காங்க. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மேகமலை அடர்ந்த வனப்பகுதியில் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டிப்பட்டி, வைகை டேம்லாம் மேகமலைலாம் டூரிஸ்ட் பிளேஸஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். வெள்ளிமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1650 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த இடம் வைகை நதியின் பிறப்பிடமாக இருக்குது. வெள்ளி மேகங்கள் சூழ்ந்த மலையில் ஒரு சிறிய ஓடையாக தொடங்கும் வைகை அதுக்கடுத்து மலையிலிருந்து கீழே இறங்கி மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு நீராதாரமாக விளங்குது. பச்சை பசேல்ன்ற மலை சிகரங்கள் மீது அடிக்கடி தங்கும் வெள்ளை நிற மேகக்கூட்டங்கள் பார்ப்பதற்கு வெள்ளிப்படலம் போல தோன்றுவதனால இந்த இடத்திற்கு வெள்ளிமலை என்று பெயர் வந்தது. இந்த இடம் ஃபுல்லாகவே அழகாக பராமரிக்கப்படும் தேயிலை தோட்டங்கள் மற்றும் காஃபி தோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது. மேகமலை வனவிலங்கு சரணாலயத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இங்கே யானைகள், புலிகள், காட்டெருமைகள் மற்றும் அரிய வகை நீலகிரி வரையாடுகள் போன்றவை வாழுது. இந்த வெள்ளிமலைக்கு போகணுன்னா சாலைகள் ரொம்ப கரடு முரடாக இருக்கிறதுனால ஜீப் போன்ற வாகனங்களில் தான் நம்ம போக முடியும். தேனி, கண்டமனூர், கடமலைக்குண்டு, மேகமலை வனச்சரக அலுவலகம், வெள்ளிமலை இப்படி தான் டைரக்ஷன்ஸ் இருக்குது. தேனி சிட்டியில் இருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த இடத்துக்கு போகணுன்னா வனத்துறைக்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்ட பகுதின்றதுனால நீங்கள் சில இடத்துக்கு போகும்போது வனத்துறையோட அனுமதி பெற வேண்டி இருக்கும். இங்கே செல்ஃபோன் சிக்னல்லாம் கிடைக்காது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு கிராமம் தான் வெள்ளக்கவி. இந்த வெள்ளக்கவியானது கொடைக்கானலில் இருக்குது. இந்த வெள்ளக்கவி கிராமமானது பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. இந்த கிராமத்தில் சாலை வசதிகள் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் மிஷின்ஸோட குதிரையில் தான் பயணம் பண்ணணும். போடுறதுக்கான ஃபெசிலிட்டி வட்டக்கானல்லேருந்து நம்ம குதிரை மூலமாக தான் பயணம் பண்ணி கொண்டு போகிறாங்க ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம். இங்கே இருக்கிற மக்கள் ஓட் பண்ணுறதுக்காக. இந்த ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானலை விட பழமையான ஊர். 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் ஒரு கோடைக்கால தங்குமிடமாக உருவாக்கப்பட்டது தான் கொடைக்கானல். ஆனால் வெள்ளக்கவி 400 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வரலாற்றை கொண்டது. இப்போ ஓட்டிங்காக குதிரையில் ஓட்டிங் மிஷின் கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம நார்மலாக இந்த கிராமத்துக்கு போகணும்னா கொடைக்கானலில் இருக்கிற டால்ஃபின் நோஸ் பகுதியிலேருந்து இறக்கமான பாதை ஒன்று தொடங்குது. அது சுமார் 8லேருந்து 9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதை பயணத்திற்கு 3 முதல் 4 மணி நேரம் வரை ஆகும். அப்படி இல்லைன்னா கும்பகரை ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய குளம்ல, அங்கேருந்து மலை நோக்கி ஏறணும். கடினமான பாதை இது. இதற்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகும். இந்த கிராமத்தில் ஒரு கடுமையான கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறாங்க. யாருமே செருப்பு அணிவதில்லை. இந்த கிராமத்தை நம்ம விசிட் பண்ணிட்டோம்னா, உள்ளே போயிட்டோம்னாலே நம்மளும் செருப்பு போடாமல் தான் நடக்கணும். ஏன்னா இந்த முழு கிராமத்தையுமே அவங்க ஒரு புனிதமான கோவிலாக கருதுறதுனால நம்ம செருப்பு போடாமல் தான் நடக்கணும். இந்த கிராமத்தில் தங்குறதுக்கு வசதிகள் ரொம்பவே குறைவு தான். இங்குள்ள மக்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லாட்டி மருத்துவரை பார்ப்பதற்கு அவங்க கொடைக்கானலுக்கு 8லேருந்து 9 கிலோமீட்டர் மலை ஏறியோ அல்லது பெரிய குளத்திற்கு மலை இறங்கியோ தான் போகணும். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய தொழில் விவசாயம்தான். வாகனங்கள் வர முடியாததுனால பொருட்களை ஏற்றி செல்ல கோவேறு கழுதைகளை மூலமாக அவங்க பொருட்களை அவங்க வீட்டுக்கு எடுத்து செல்கிறாங்க.